இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மற்றும் புதுச்சேரி மீனவர்களை விடுவிக்க கோரியும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை ஒப்படைக்க வலியுறுத்தியும் நாகையில் தாவேகா துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட தாவேகாவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்க்கலாம். இதுவரை ஆண்டவர்கள் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி அவர்கள் கடிதம் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அது போதுமானதாக இல்லை. இப்ப என்ன பண்ணணும்னா இதுல ஒரு பைலேட்டரல் ஸ்பீச் நடக்கணும். 2 நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை, ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில பேச்சுவார்த்தை, 2 தரப்பு நாடுகளில் இருக்கக்கூடிய மீனவர் சங்கங்களுடைய பேச்சுவார்த்தை நடக்கும். அப்புறம் பிஷிங் ரைட்ஸ், இங்க நாட்டு படகு விசைப்படகுன்னு 2 விதம் இருக்கு. ஒவ்வொரு வகையான படகுகளையும் ஒரு ஆழத்துக்கு போய் தான் மீன் பிடிக்க முடியும். அப்ப 12 நாட்டுகள் மைல்ல சர்வதேச இன்டர்நேஷனல் வாட்டர் சொல்றதுக்கும் போது அந்த குறுகலான பாதை தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. அப்ப பைலேட்டரல் டாக்ஸ் கொண்டு போகணும், பிஷிங் ரைட்ஸை ரீஇன்ஷூர் பண்ணணும், டெக்னாலஜியை பயன்படுத்தி. இப்ப நம்ம ரோட்லயே நம்ம பல வாட்டி கூகுள் மேப்ஸ் தவறி போயிடும். அப்ப ஒரு 12 நாட்டுகள் மைல் என்பது எளிதில் அங்க போய் அவங்க சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மிக முக்கியமா மீனவர்கள் உயிர் போவது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு நாட்டினுடைய பிரஜையை கொள்வது என்பது போரை தொடங்குவதற்கு சமம். உடைமைகளை பறித்து வைத்துக் கொள்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. 1.25 கோடி 1.5 கோடி ஒரு போட்டு அதை அவங்க அடிச்சு பிடிச்சு கொண்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க வாழ்வாதாரம்? எனவே நல்லது நடக்கணும், மீனவர்களினுடைய உரிமை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டது. இதுவரை ஆண்டவர்கள் உறுதிமொழியோடு எங்கள் கட்சியின் தாரக மந்திரத்திற்கு எடுத்து உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.